சிற்றம்பலம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி என்பது மிகுந்த எம்பெருமான் சிவனுக்கு உகந்த நாளாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி வரக்கூடிய அமாவாசையில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை என்பது லட்சுமிக்கும் அம்பாளுக்கும் நம்முடைய பித்திருக்களுக்கும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகும். அமாவாசையின் தினத்தின் பொழுது நம்முடைய பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணங்கள் செய்யாத பொழுது எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அடையக்கூடிய சூழலை உருவாக்கும். அமாவாசையின் பொழுது நம்முடைய பித்திருக்கள் நம்மளை காண வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது நாம் அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலமிடக்கூடாது. காலையில் எழுந்து வீடுகளை சுத்தமாக கழுவுப்பு மஞ்சத்தூள் பச்சை கற்பூரத்தை இட்டு வீடுகளை தூய்மையாக சுத்தம் செய்து வீடுகளிலே மங்களகரமாக தீபமானது ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி மங்களகரமான தீபங்கள் ஏற்றி வைத்த தீபத்தின் அருகில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து இறைவனை நாம் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்வது உன்னதமான செயலாகும். அப்படி பித்திருக்கள் நம்மளை காண வரும்பொழுது அவர்கள் எதை விரும்பி சாப்பிட்டார்களோ அந்த உணவு பலகாரங்களை நாம் படையிலிட்டு அந்த உணவுகளை காகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். வஸ்திரத்தை படையிலிட்டு இல்லாதவர்களுக்கு அதையும் கொடுக்கலாம். நம் வாழ்க்கையில் வரக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தினமாகும். அமாவாசை நாளன்று பிரபஞ்சத்தை சுற்றி ஒரு மகாபெரிய சக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தை நாம் எழுந்து நம்முடைய இறை வழிபாட்டையும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது மிகுந்த வகையான இறையாற்றலை நாம் பெறக்கூடிய உன்னதமான நாளாகும். குறிப்பாக அமாவாசை அன்று மாமிசத்தை உண்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி மாமிசம் உண்பதினால் உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று விஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சைவத்தை உண்ணக்கூடியவர்கள் அந்த நாளில் வெங்காயம் பூண்டை தவிர்த்து உண்பது ஒரு சிறந்த உன்னதமான நாளாகும். அமாவாசையின் பொழுது நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தவிர மற்ற எந்த சுபகாரியத்தையும் செய்தால் அது நமக்கு பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் உண்டாக்கக்கூடிய நாளாக மாறிவிடும். ஆகையினால் அன்பு சகோதர சகோதரிகளே, அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையின் போதும் உங்கள் வீடுகளிலே தர்ப்பணம் செய்யுங்கள். அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் எள்ளுகளை வாங்கி தன் கையில் வைத்து தம் முன்னோர்கள் நினைத்து நீரினால் கைகளை கழுவி விட்டு விடுங்கள். அதுவே நாம் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு மிகுந்த உன்னதமான நாளாக வரக்கூடிய அமாவாசை என்பது இதை நாம் சரிவர செய்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. நிறைய வகையான திருமண தடைகள், புத்திரபாக்கியமின்மை, வீடிலை பிரச்சனை, தொழிலிலை பிரச்சனை, இதற்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கக்கூடியது நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாத காரணத்தினால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும். ஆகையினால் இது போன்ற அமாவாசை தினத்தன்று நாம் செய்கின்ற முன்னோருடைய கடனை சரியாக செய்து அவருடைய இறையர்களை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் சிறப்புற்று வாழ்வதற்கு முன்னோர்களை நாம் நினைத்து வழிபாடு செய்வோம். ஓம் நமோ நம சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.